ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஒரு கப் ரவை இருந்தால் மொறு மொறுன்னு ஸ்வீட் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. இந்த ஸ்வீட் அப்பத்தை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு ரவை இருந்தால் போதுங்க. இந்த ரவை அப்பத்தை உடனே செய்யலாம். இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு சேர்க்கும் போது ஈஸியாக இருக்கும். கடாயில் எந்த கப்பில் நம்ம ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு கப் அளவு ரவைக்கு 1/4 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் கலந்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே தண்ணி வற்றிடும். எல்லா ரவையும் சேர்த்துட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது ரவை வெந்துடும். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா ரவை சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே ரவை வெந்துடும். கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ரவை கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு. இதுதான் சரியான பதம். மூடி போட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் தடவிட்டு ரவையை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ எந்தளவு உங்களுக்கு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு கையில் ரவுண்டாக தட்டிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப தடிமனாக இல்லாமல் அதே சமயம் ரொம்பவும் மெலிசாக தட்டாமல் மீடியமான தடிமனில் தட்டி எடுத்துக்கங்க. விரிசல் இல்லாமல் இதே போல் மீடியமான தடிமனில் எல்லா அப்பத்தையும் தட்டி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ரவை அப்பம் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நாம் தட்டி வச்சுருக்க அப்பத்தை எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். கடாய்க்கு தகுந்த மாதிரி 3 நான் போட்டு பொரிச்செடுக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. ரவை அப்பத்தை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டோம்னா பிரிஞ்சிடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே வெந்து வெளியில் மொறுமொறுப்பாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். கலர் மாறினதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். அப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கரண்டியில் வச்சு இந்த மாதிரி அழுத்தும் போது அப்பத்தில் இருக்க அதிகப்படியான எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிரும். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட்டான ரவை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா ரவை அப்பத்தையும் பொரிச்சு எடுத்துக்கங்க. ஒரு கப் அளவு ரவை இருந்தால் போதுங்க. வெளியில் மொறு மொறுன்னு உள்ளுக்குள்ளே பஞ்சு போல் ஈஸியான ரவை அப்பத்தை செய்யலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக இந்த ஸ்நாக்கை செய்யலாம். இந்த ஸ்வீட் அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.